நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:13 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:47 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று மாலை 4:47 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:47 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எடுத்த முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சுப விரயம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். என்ற குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு குதூகலம் ஏற்படக்கூடும். பூரிப்பும் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமான உறவு ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தாராள தனபரவு ஏற்படக்கூடும். தடைப்பட்டு வந்த தடை காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்குங்க. சிறப்பாக இதிலும் ஈடுபடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் அவசரப்படாமல் காரியம் ஈடுபட வேண்டாம். பதட்டம் வேண்டாம். ஒரு நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பணி சுமை இருக்கும். பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு குதூகலம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு நல்ல நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பரணி இன்று முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அந்யோன்யமான உறவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை ஏற்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கிருத்திகை நல்ல விஷயங்கள் வெளிப்படக்கூடுங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு கூதுகலமும் பூரிப்பும் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று ஓரளவு உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். அரசு வழி ஆதரவு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழலும் உருவாகக்கூடும். அடுத்தவருக்காக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. உடைய பொருளாதாரமும் சீராக உயரும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் கொஞ்சம் விழைந்து செல்ல கொடுங்க.
தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். பொதுநல ஈடுபாட்டுடன் இன்று கலந்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன நிம்மதி கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அவசரமாக சில காரியங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கி போடுங்கள். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். சுலபமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். ரோகிணி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள்ள விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். கொஞ்சம் பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடம் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, திருப்பங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்துவிடக் கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தோல்வி விடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வருமானமும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில போட்டிகள் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக பெற முடியும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை மேன்மையாக்கிக் கொள்வீர்கள். அபிவிருத்தி பணிகளை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. அனைத்திலும் லாபம் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பேச்சுக்களும் வெளியில் பேச வேண்டாம். சில விவாதங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகளை யோசித்து நீங்க செய்ய வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக கொடுக்க காரியங்கள் சுலபமாக கைகூடும். தொழில் உங்களுக்கு மேன்மையாக இருக்கக்கூடும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை.
என்று எதிலும் முழு முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறுவீர்கள். பொதுநல ஈடுபாட்டுடன் இன்று காணப்படுவீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில போட்டிகள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள் என்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். புனர்பூசம் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். வருமானம் கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். அரசு வழி அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். தொட்ட காரியம் ஓரளவுக்கு துளிர்விட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருமானமும் இருமடங்காக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அயல் நாட்டிலிருந்து அனுகூல செய்திகள் வரக்கூடும். அலைபேசி வழி மூலம் கண்டிப்பாக நல்லதொரு செய்திகள் வரக்கூடுங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. தடைப்பட்ட பதவிகள் கிடைக்கப் பெற்று கௌரவமான நிலைக்கு செல்ல கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெற்றிக்கான செய்திகள் சுலபமாக வரக்கூடும். உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள கொடுங்க. கடகம் ராசினியர்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பங்கு சந்தைகளில் கூட லாபம் ஏற்படக்கூடும். இன்று கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் பணவரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும் என்று எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். வம்பு வழக்குகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. பூசம் எடுத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முழு விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். குலதெய்வ வழிபாடு கூட கண்டிப்பாக மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடும். ஆயில்யம் யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். வியாபார விருத்தி இன்று உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவை பெற முடியும். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அரசு வழி அனுகூலம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காண மூடுங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. அலைபேசி வழி தகவல் ஆனந்தத்தை கொடுக்குங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லதொரு மேன்மை ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு நல்லதொரு சூழல் வெளிப்படக்கூடும். செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். உற்சாகத்துடன் இன்று பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். தொழிலாளர்கள் அனுகூலமாக செயல்படுவதனால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க.
என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரமும் பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. தாய்மாமன் உறவு வகையில் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். எதையும் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பூரம். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். உற்சாகத்தோடு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நினைத்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. உத்திரம். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். அலைபேசி வழி தகவல் ஆனந்தத்தை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். கன்னி ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிட்டுங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். வியாபார விருத்திக்கு வழி உண்டாக கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடுங்க. பெரிய தொகைகளை கூட எளிமையாக பயன்படுத்திவிட முடியும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சூடுபிடிக்குங்க. வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும். மொத்தத்தில் சந்தோஷமான நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இனிமையான பயணங்களை மேற்கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் ஆசையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்கள் என்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டுங்க. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவனக்குறைவாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. என்று நீங்க எதிலும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். அஸ்தம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. என்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சித்திரை. மனம் அமைதியாக காணப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள்
இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். யோகமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. இல்லத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். எதிர்பாராத தன லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக எழக்கூடும். பல வகையில யோகங்கள் ஏற்படக்கூடும். பலவீனமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையக்கூடுங்க. பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எல்லாம் உடனடியாக சரியாகிவிடக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சுபிக்ஷம் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கவலை மறந்து எண்ணி நீங்க செயல்படுவது மிக நல்லது. யாருக்கும் கருத்துக்கள் மட்டும் சொல்ல வேண்டாம். எதிர்பாராத வகையில நல்லது நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பல வகையில உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடுங்க. உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்களுக்கு வெற்றி இருக்கும். தேவையான பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. சுவாதி. இந்த நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வரவுக்கேற்ற பணம் கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவடையும் செய்து கொள்வீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விசாகம். மனசுக்குள் எதையோ போட்டு குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடுங்க. எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. யோகமான நல்ல பலன் இருக்கும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். என்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாகவும் வழிநடத்தி செல்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். இன்று புதிய ஒப்பந்தங்கள் கூட வந்து சேரும். வரவுக்கேற்ற செலவுகளும் ஒரு பக்கம் உண்டாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். இடமாற்றம் செய்து மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. பயணத்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று உங்களுடைய திறமைக்கு தீனி போட்டது போல் அமைந்துவிடக்கூடும். வாய்ப்புகள் இனிமையாக இருக்கக்கூடும். கடன்கள் அனைத்தும் பைசலாக கொடுங்க. கொடுத்த கடன்கள் அனைத்திலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். எதிலும் திறம்பட ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. வீண் விரயங்கள் மட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. செயல்பாடுகளில் வேகம் கொடுங்க. இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் என்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. காதல் பிரச்சனையை கொடுக்காது. காதலுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டம் வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மனம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். முடிவுகளில் கொஞ்சம் தெளிவு ஏற்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். அனுஷம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக நல்லது. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். தனுசு ராசி நேயர்கள். இன்று எதிலும் நீங்க சுய கௌரவத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று வீணான விஷயங்கள் மட்டும் தள்ள வேண்டாம். பெருமைக்குரிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. நோக்கங்கள் யாவும் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் பேச்சில் மதிப்பு மரியாதை கொடுங்க. மக்களின் ஆதரவுகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. நல்லதொரு பயணங்கள் அமைந்துவிடக்கூடும். விவாக பேச்சுகள் கூட நடைபெறக்கூடும். சக்திக்கு மீறிய விஷயங்களை தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். லாபத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வீர்கள். என்று பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். திட்டங்கள் ஓரளவு கை கொடுங்க. யதார்த்தமான சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு என்று மன வலிமை உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரிதல் வேண்டும். பதட்டம் மட்டும் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். படிப்பில் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. விருப்பங்கள் கூட ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்குங்க. என்று நீங்க செய்கின்ற செயலை நிதானமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். போராட்டம். இன்று நீங்க கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று நட்பு ரீதியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. புத்திராடம். இன்று முக அழகு கூடிவிடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். யோகபித்த வரவேற்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது மாறக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மகரம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும். முன்கோபத்தை தவிர்ப்பது எதிலும் நல்லது. குடும்ப ரகசியங்களை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக காண முடியுங்க. தயவு செய்து நீங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காலங்கள் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். முழு அனுகூல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். புதுவிதமான சூழலும் உருவாகக்கூடும். பெண்கள் இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களையும் சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். காதல் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். விருப்பங்கள் கைகூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. குடும்ப ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. திருவோணம். இன்று நன்மைகள் தேடி வரக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடும். உற்றார் உறவுகளின் பிரச்சனைகளை நீங்க மறந்து குடும்பத்தில் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவியை செய்து கொடுப்பார்கள். குடும்ப ரகசியங்களை நீங்க வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. பிரச்சனைகள் என்று வரும் பட்சத்தில் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. அவிட்டம். தெய்வீக வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வாகன யோகங்கள் என்று ஏற்படக்கூடும். தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. உறவினர்கள் பிரச்சனைகளை மறைந்து ஒற்றுமை பாராட்டுவீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முன் கோபத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்ப ரகசியங்களை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருங்கள். அது போதுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்மறையாக சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். யோகமான நல்ல பலனும் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை கொள்வீர்கள். திருப்திக்கான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுவீர்கள். தொழில் கூட்டாளிகளை மாற்றும் சிந்தனை மேலோங்குங்க. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். தேவையற்ற பயணங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நல்ல பலன்கள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நீங்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்தபடியும் செய்து முடிப்பீர்கள். உணவு விஷயங்கள் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். சற்று கவனமுடன் எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்ற சிந்தனை மேலோங்குங்க. புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகக்கூடும். கடன்கள் அனைத்தும் பைசல் ஆகுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது அது நமக்கு தேவைதானா என்று யோசித்து பார்த்து வாங்குவது நல்லது. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை மனம் குழப்பமாக இருக்கக்கூடும். கொஞ்சம் அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பெற்றோரின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும்.
ஆசிரியர்களின் உடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. பொருளாதார விருத்தி என்று ஏற்படக்கூடும். நல்லதொரு பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடும். தெய்வ வழிபாடுகள்ல நம்பிக்கை கொடுங்க. பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வச்சு கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க சுக சவுக்கிய கொண்டாட்டங்களுக்காக கலந்து கொள்வீர்கள். பெரிய மாற்றங்களும் நிகழக்கூடுங்க. சதயம் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இந்த முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க என்று நீங்க தெளிவாக சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் வெற்றி ஏற்படக்கூடும். போராட்டாத்தி நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இன்று இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சிக்கல்களை கூட ஓரளவு சரி கட்டி விட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். யோகமான நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். என்று மீனம் ராசினியர்கள் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றம் இருக்கும். விவாக பேச்சுக்கள் கொஞ்சம் முடிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில வெற்றி இருக்கும். லாபங்கள் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைப்பட்ட உயர்வுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். திறமைக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தெய்வீக ஈடுபாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையக்கூடும். உணவு விஷயத்தில் சற்று கவனமுடன் இருப்பது மிக நல்லது. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. உடல்நிலையில் மட்டும் சிறு பாதிப்புகள் இருந்தாலும் உடனடியாக சரியாகிவிடக்கூடும். நல்ல நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப உடைய வாழ்க்கையும் அமைந்து விடக் கொடுங்க. சில காரியங்களை நீங்க யோசிக்காமல் கூட செய்வீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது கூட நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடும். மீனம் ராசினியர்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று கண்டிப்பாக தெரியுங்க. அக்கம் பக்கத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி பழகி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னூறு நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு துரிதமாக அமைந்துவிடக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை இன்று செயலாக்கி காட்டுவீர்கள். உத்திரட்டாத்தி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. விவாக பேச்சுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ரேவதி, வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க சந்தோஷத்துக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.